இருந்தாங்க. அதில் இருக்கிற மனுஷங்க தொற்றக்கூடாது. பாருங்க, நான் கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பாக ஒரு வாலிப பிள்ளை அவங்களுடைய அப்பாவை குறித்து பேசிட்டே இருந்தாங்க. அப்படின்னா அவ ஒரு நல்ல ரொம்ப திக்கான ஒரு கண்ணாடி போட்டிருந்தா. அப்போ நான் கேட்டேன், இவ்வளோ திக்கான கண்ணாடி போட்டிருக்கிறியே, அவ்வளோ தூரம் உன்னுடைய கண்ணு எப்படி ஃபால்ட் ஆயிடுச்சு? உன்னுடைய வீட்டில் யாருக்குமே இப்படி இல்லை, நீ மட்டும் எப்படி இப்படி கண்ணாடி போடுற அளவுக்கு ஆயிட்ட அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன சொன்னா அப்படின்னு சொன்னா, இல்லை, நான் சின்ன வயசுலேருந்தே என் கண்ணு அடிக்கடி கொஞ்சம் மங்கலாக தெரியும். எங்கள் டேடி மம்மிட்ட சொன்னா அவங்க என்ன நம்பவே இல்லை. அவங்க என்ன சுத்தமாக நம்பலை. அதனால நீ பொய் சொல்ற அப்படின்னே எங்கள் டேடி சொன்னார். கடைசியில் இப்போ ரொம்ப முடியாத போது தான் எங்கள் டேடி கண்டுபிடிச்சி, ஐயோ உன்னை சொன்னதை நான் பொய்ன்னு நினைச்சேன் அப்படின்னு. அப்போ அடுத்த வார்த்தை, உங்க அம்மா அப்பா உன்னை நம்பாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நீ பொய் தான் சொல்லுவேன்றதுக்கு என்ன காரணம்? அது ஒன்றும் இல்லை. 3rd ஸ்டாண்டர்டு படிக்கும்போது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அண்ணன் என்கிட்ட எக்ஸாம் எழுத போறியா, நீ எக்ஸாமுக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக படிக்க வேண்டியதில்லை, எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக நம்ம பாஸ் பண்ணலாம், ஒரு பிட் எடுத்து அந்த பிட்டில் எழுதி இதை பார்த்து நீ எழுதுனேன்னா நீ என்ன பண்ணிடுவ, பாஸ் ஆயிடுவ அப்படின்னு அந்த அண்ணன் சொன்னதை 3வது வயசுல அப்படியே கேட்டுப்புட்டு போய் அந்த பிட்டு பேப்பர்ல வச்சு எத்தனாவது வகுப்புல 3வது வகுப்புல பிட் அடிச்சுட்டு இருந்த உடனே ஸ்கூல் டீச்சர் கூப்பிட்டு, என்னப்பா பிள்ளைய தான் பெத்து வச்சிருக்கிறீங்களா, 3ஆம் கிளாஸ்ல இந்த பிள்ளை என்ன பண்ணுது, பிட் அடிக்குது. உடனே அவங்க அப்பா ஒரு மார்க்கை குத்திட்டாரு. என்ன குத்திட்டாருன்னா, நீ எந்த ஸ்டூடெண்ட், நீ 3 வயசுலயே இப்படி பிட் அடிப்பேன்னா நீ என்ன செய்ய மாட்ட. அடுத்து இன்னொரு இன்சிடென்ட். திடீர்னு ஒரு பென்சில், அந்த பென்சிலை தெரியாம கொஞ்சம் கொடுத்தாங்கன்னு திருடிட்டு வந்த மாதிரி வீட்டில் வந்த உடனே, இந்த பென்சில் யாருடையது, நீ திருடிட்டு தான் வந்த, வேற வழி இல்லாம திருட்டு பட்டமும் கட்டியாச்சு. இப்போ இந்த திருட்டு பட்டமும் காப்பி அடிச்ச இந்த பட்டமும் இருக்கிறதுனால இப்ப கண்ணு மங்களா தெரியுதுன்னு சொன்னா கூட அவங்க அப்பா என்ன பண்ணல, அதனாலதான் இந்த நிலைமை எனக்கு ஆயிடுச்சு அப்படின்னாங்க. அப்போ ஒரு ஒரு குழந்தை பாருங்க, ஒரு சின்ன பிள்ளைய 3வது வயசுல ஒரு மனுஷன் நீ இப்படி பண்ணு, இதுதான் வாழ்க்கை முறைன்னு சொன்ன உடனே அந்த பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாது. அதை உடனே அதை பிரயாசம் எடுக்குது பாருங்களேன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை நாம் மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளும் நிறைய நேரத்தில் யாரை தான் ரொம்ப நம்புறோம் தெரியுமா, யாரை தான் ரொம்ப டிபெண்ட் பண்றோம் தெரியுமா, மனுஷங்களை